இன்றும் பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் பாரமுல்லா, பத்தன்டா போன்ற அந்த பகுதிகளில் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. ட்ரோன் மூலமாக இன்றைக்கும் ஊடுருவதற்கு பாகிஸ்தான் முயற்சி செய்த நிலையில் அதனை முறியடிக்கும் முயற்சிகளில் இந்தியா ஈடுபட்டு வருகிறது. அதில் வெற்றியும் கண்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, தற்போது என்ன எதிர்வினையை இந்தியா ஆற்றி வருகிறது? பாகிஸ்தான் எந்த பகுதிகளில் தன்னுடைய தாக்குதலை தொடங்கி இருக்கிறது? அப்படியே ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் ஆகிய 3 மாநிலங்களுடைய எல்லை பகுதிகளில் தற்பொழுது பாகிஸ்தானுடைய தாக்குதல் என்பது கடந்த 1 மணி நேரமாக நீடித்து வருகிறது. ட்ரோன்கள் மூலமான தாக்குதலை மீண்டும் 2வது நாளாக பாகிஸ்தான் தொடர்ந்து நடத்தி வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீருடைய சம்பா மற்றும் பஞ்சாபினுடைய பதான்கோட் ஆகிய பகுதியில் இருக்கக்கூடிய எல்லை பகுதிகளில் இந்த ட்ரோன் தாக்குதலை பாகிஸ்தான் தொடங்கியதாகவும் அதனை முறியடிக்கும் விதத்தில் இந்தியாவுடைய டிஃபென்சிவ் சிஸ்டம் செயல்பட்டு அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தானுடைய அனைத்து ட்ரோன்களையுமே தற்பொழுது தகர்த்தெறிந்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இவை மட்டுமல்லாமல் ஜம்மு காஷ்மீருடைய சுமார் 7 மாவட்டங்கள் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக பிளாக் அவுட் செய்யப்பட்டு அந்த அபாய ஒளி என்பதும் எச்சரிக்கை ஒளி என்பதும் அங்கு எழுப்பப்பட்டு வருவதையும் நம்மால் பார்க்க முடியுது. அதே போல பஞ்சாபிலும் பிளாக் அவுட் பெரும்பாலான மாகாணங்களில் தற்பொழுது அமல்படுத்தப்பட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எல்லை பகுதிகளான பத்தின்டா, பிரோஸ்பூர், பத்தான்கோட் உள்ளிட்ட பகுதிகளிலும் தற்பொழுது இந்த ஒரு பிளாக் அவுட் என்பது அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஜம்முவை நோக்கிய ஒரு ட்ரோன் தாக்குதலையும் மீண்டும் பாகிஸ்தான் தற்பொழுது ஏவியுள்ளதையும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த அனைத்து ட்ரோன்களும் இந்தியாவுடைய டிஃபென்சிவ் சிஸ்டம்களால் தற்பொழுது தகர்த்தெறியப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது மீண்டும் தொடர் தாக்குதலில் LOC லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியில் மீண்டும் இந்த ஒரு தாக்குதலை, எல்லை தாண்டிய தாக்குதலை தற்பொழுது பாகிஸ்தான் நடத்தி வரும் நிலையில் தகுந்த பதிலடி என்பது இன்றும் வழங்கப்படும் என்ற ஒரு கருத்தை பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை தயார் நிலையில் இருப்பதாகவும் தாக்குதல்கள் அதிகரிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக கூடுதல் எதிர்வினையை இந்தியா தரும் என்ற ஒரு கருத்தையும் தற்போது அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் டெல்லியில் மிக முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் என்பதும் நடைபெற்று வருவதையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். ஜம்மு காஷ்மீருடைய பெரும்பாலான பகுதிகள் இருளில் மூழ்கி ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கும் நிலையில் அதனை எதிர்வினையாக இந்தியா பதிலடி தாக்குதலை வழங்கி வருகிறது. அதே போல பிரதமர் மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படைகள் தலைவர்களுடன் ஒரு முக்கிய ஆலோசனையில் கடந்த 2 மணி நேரமாக அவர் ஆலோசித்து வருகிறார். இந்த தாக்குதல்கள் தொடர்பான பல்வேறு விவரங்களையும் முப்படைகளுடைய தளபதிகளும் பிரதமருக்கு விலகி வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த அடுத்த கட்ட நகர்வு என்பது எவ்வாறு இருக்கும் எனவும் இன்றைய இரவினுடைய அந்த தாக்குதல் என்பது எவ்வாறு இருக்க போகுது என்பது தொடர்பான பல்வேறு அம்சங்களையும் விவரங்களையும் தற்பொழுது முப்படைகளுடைய தளபதிகளும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் பிரதமர் மோடிக்கு விலக்கி வருவதையும் மிக முக்கியமாக இந்த நேரத்தில் கூற வேண்டும். அபிநயா, சுசித்ரா, இணைப்பிலேயே இருங்கள். தொடர்ந்து இது குறித்த கருத்தை பகிர்வதற்காக ஓய்வு பெற்ற குரூப் கேப்டன் திரு வினோத் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். 2வது நாளாக இன்றைக்கும் ட்ரோன் தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தி வருகிறது. அதனை வெற்றிகரமாக எதிர் தாக்குதல் நடத்தி வருகிறது இந்தியா. இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பின் போது ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த ட்ரோன் தாக்குதலை பாகிஸ்தான் நடத்துவதே இந்திய அந்த வான்வெளி பாதுகாப்பு முறை என்னவாக இருக்கிறது என்பதை உளவு பார்ப்பதற்காக என்று. இப்ப 2வது நாளும் இதே ட்ரோன் தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள். உங்களுடைய பார்வை என்ன இது பற்றி? நேற்று ட்ரோன் தாக்குதலும் செய்யும் போது இதை பத்தி நான் உங்க சேனல்ல சொன்னேன். நேற்றுடைய ட்ரோன் தாக்குதல் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பண்றதுக்காக அவங்க அனுப்பின ஒரு ப்ரோபிங் மிஷன்ஸ்ல, இந்த நேற்று அனுப்பின மிஷன், அதுலயே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் தட் நம்ம இந்த ட்ரோன் தாக்குதலை எதிர்க்கிறதுக்கு நம்மளுடைய கேப்பபிலிட்டி ரொம்ப அதிகம். இந்தியா மேல ட்ரோன் தாக்குதல் செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு நேற்று புரிஞ்சிருக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா புரியல போல் இருக்கு. ஏன்னா ஜம்மு, சாம்பா, பட்டான்கோட் இந்த இடத்துல இப்போ தாக்குதல்கள் தொடங்கி இருக்கு. பட்டான்கோட்ல நான் ஆபரேஷன்ஸ் இன்சார்ஜா 3 வருடங்கள் நான் அங்க வேலை செஞ்சிருக்கேன். அதுவும் அந்த சமயத்துல வேலை செஞ்சேன். இந்த ஆபரேஷன் பராக்கிரம், இந்த மாதிரி இன்னொரு ஆபரேஷன் நடந்தது. அந்த சமயத்துல நான் அங்க இருந்திருக்கேன். ஸோ வி ஆர் வெரி க்ளோஸ். பட்டான்கோட்டும் பார்டரும் ஒரு 20 கிலோமீட்டர் தான் வச்சுக்கோங்க. அதாவது சம்திங் லைக்
மெரினா பீச் அண்ட் ராயல் அவ்வளவுதான் அந்த டிஸ்டன்ஸே. ஸோ அந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து அவங்க வந்து ட்ரோனும் அனுப்ப முடியும், ஷெல்லிங்கும் பண்ண முடியும், ராக்கெட் அட்டாக் பண்ண முடியும். ஸோ ரொம்ப இந்த பார்டருக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குது இந்த பட்டான்கோட். அங்கேயும் இவங்களால அடிக்க முடியலன்னா பாருங்க எவ்வளவு வீக்கான சிஸ்டம் இவங்க யூஸ் பண்றாங்க. ஒரு சிஸ்டம் என் பின்னால் நான் போட்டோல போட்டிருக்கேன். இது வந்து துருக்கி கொடுத்த ஒரு சிஸ்டம், அசீஸ் கார்ட்னு ஒரு ட்ரோன். இதை பத்தி இன்னைக்கு கர்னல் குரேஷியும் மென்ஷன் பண்ணாங்க. முந்தா நேற்று இவங்களை நான் ட்ராக் பண்ணும்போது ஒரு 2-3 கார்கோ ஏரோப்ளேன் வந்து லேண்ட் ஆயிருக்கு. அதுல இது வந்து கொண்டு வந்திருக்க வாய்ப்பு உண்டு. இந்த ட்ரோன் யுக்ரைன் ரஷ்யா வார்லயும் யூஸ் பண்ணாங்க. இந்த ட்ரோன், இந்த என் பின்னால வச்சிருக்க ட்ரோன் அசீஸ் கார்ட் சொன்ன ஒரு ட்ரோன். அது ஒரு வாரத்துக்கு அப்புறம் யுக்ரைன் போர் பூமியில இருந்து மிஸ்டிங்கா போயிடுது. ஏன்னா இந்த ட்ரோன் கேப்பபிலிட்டி ரொம்ப அதிகம். பாம்பு கொண்டு போவோம், இதுல வந்து கன் வச்சு அடிக்கலாம், நிறைய கேப்பபிலிட்டி இஸ் வெரி குட். ஆனா ஒரே ஒரு வீக்னஸ் இந்த ட்ரோன்ல என்னன்னு சொன்னா இது வந்து ஈஸிலி ஜாமபிள். இந்த அசீஸ் கார்ட் ஸ்வோங்கார்ட் ட்ரோன் வந்து ஈஸிலி ஜாமபிள் ட்ரோன். அப்போ இந்த சாஃப்ட் கில் நீங்க ஹேமா குரேஷி மாட்ட முடியாது, இல்ல இந்த விங் கமாண்டர் உடைய பேச்சு கேட்டீங்கன்னா தி மென்ஷன்ட் அபவுட் இட் நான் கைனடிக் மெத்தட்னு சொன்னாங்க. ஸோ நான் கைனடிக் மெத்தட்னா பேசிக்கலி ஜாமிங் அண்ட் ஸ்பூஃபிங். நம்ம மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, ஜாமிங்னா இந்த ட்ரோன் பறக்கிறது, இந்த ட்ரோன் திஸ் பர்டிகுலர் ட்ரோன் பறக்கிறது எப்படின்னா, இது அதோடைய கண்ட்ரோலர் கிட்ட எப்பவுமே கம்யூனிகேஷன்ல இருக்கும். ஸோ நீங்க ஜாம் பண்ணும்போது இதோடைய கண்ட்ரோலர்ல இருந்து கம்யூனிகேஷன் கட் ஆன உடனே இது வந்து இந்த ட்ரோன் பிளைண்ட் ஆயிடும். கொஞ்ச நேரம் பறந்துட்டே இருக்கும், அதுக்கப்புறம் அது வந்து கீழே ஆட்டோமேட்டிக்கா லேண்ட் ஆயிடும். இது ஜாமிங். ஸ்பூஃபிங்னா அந்த ட்ரோனுடைய திசை, அந்த ட்ரோன் ஹெட்டிங், இதுக்கெல்லாம் நம்ம வந்து டிஃபரெண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம்னா அது பாகிஸ்தான் போற மாதிரி போகும், ஆனா வந்து இந்தியால வந்து லேண்ட் ஆகிடும். ஸோ ஜாமிங் அண்ட் ஸ்பூஃபிங் கேப்பபிலிட்டி நம்ம கிட்ட ரொம்ப அதிகம். CUAS சொல்லுவாங்க, அந்த கவுண்டர் யூஎஸ் டெக்னாலஜி. அதை வச்சு நம்ம எல்லா இடத்துலயும் இந்த CUAS டெக்னாலஜி வச்சு இந்த ட்ரோனுங்களை நம்ம வந்து யூஸ்லெஸ் ஆக்குறோம். ஸோ அது நேற்றே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், ஆனா இன்னைக்கு அவங்க வந்து திரும்பவும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. திரும்பவும் நம்ம நேற்று பண்ண மாதிரியே நான் கைனடிக் அண்ட் கைனடிக்ல வந்து ட்ரோன்களை கீழே கொண்டு வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் முன்னால நான் வந்து அதர் சேனல் ஜம்முல வந்து அதிகம் டேமேஜ் ஒன்றும் இல்லை. அண்ட் இட் இஸ் ட்ரூத். ஸ்கூலும் காலேஜும் மக்கள் போறாங்க, ஸ்கூலும் காலேஜும் போட்டல ஜம்முல. ஸோ இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹாஃப் ஹார்ட்டட் அட்டெம்ப்ட் இல்ல லோ டெக்னாலஜி அட்டெம்ப்ட் தான் நான் பாக்குறேன். அது அதுவும் இல்லாம மெனி ஃபாரின் நேஷன்ஸ் அவங்க கிட்ட இவங்க காசு கேட்டு போயிருந்தாங்களோ இல்ல டெக்னாலஜி கேட்டு போனாங்களோ அவங்களும் டைம்ல ஹெல்ப் பண்ணல போல் இருக்கு. ஏன்னா எவ்ரிபடி ஹஸ் டேக்கன் தேர் ஹேண்ட்ஸ் அவே ஃப்ரம் பாகிஸ்தான். சைனாவும் இருக்கட்டும், சைனால இருந்து நிறைய எக்யூப்மெண்ட் வரும்னு தான் நான் ஒரு 2 மாசம் முன்னால் எதிர்பார்த்தேன். ஆனா அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் ஐ ரோட் அன் ஆர்டிகல் ஆல்சோ. சைனா இஸ் டுடே ஃபோக்கஸ்ட், அது நம்பர் 2 இந்த வேர்ல்ட்ல வரணும், எக்கனாமிக்கலி க்ரோத் ஆகணும்னு சொல்லி சைனாவுடைய ஃபோக்கஸ் வந்து டிஃப்ரெண்ட். சைனாவும் இந்தியாவுடைய ட்ரேட் வால்யூம் ரொம்ப அதிகம். பாகிஸ்தானோட ஒரு 4-5 மடங்கு நம்ம ட்ரேட் வால்யூம் பிட்வீன் சைனா அண்ட் இந்தியா. ஸோ சைனா வாஸ் ஆல்சோ நாட் ஹெல்ப் தம் இந்த வார்ல. ஸோ பாகிஸ்தான் இஸ் ஆன் இஸ் ஓன். அவங்களுக்கு அது சீக்கிரமா புரிஞ்சு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே ஆஃப் ரேம்ப், அதாவது சீக்கிரமா இந்த புதல் மனையிலிருந்து மணல்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் நமக்கு எல்லா டைம்லயும் நம்ம கொடுத்துருக்கோம், இப்பவும் கொடுத்துருக்கோம். அந்த ஆப்ஷன் அவங்க எடுத்துட்டு இந்த புதல் மணல்ல இருந்து வெளியே வரணும், வந்தாதான் அவங்களுடைய கண்ட்ரி சர்வைவ் ஆகும்னு என்னுடைய அபிப்பிராயம். ஓகே, அதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு திரு வினோத். நம்ம தொடர்ந்து இது தொடர்பா நிறைய பேச வேண்டியிருக்கு. அதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம்.